தர்மையான புனிதமான ஞாயிற்றுக்கிழமையிலே வல்லமையான ஆண்டவரை ஆராதிக்கவும் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். கொஞ்சம் அதுக்கு சிரிக்கிறதுக்காக தான் சொல்கிறது. வாட்னு அப்படியே முகத்தை சீரியஸாக வச்சுக்காத, ஒன்றும் சாதிக்கு போகிறதில்ல. அப்படி வச்சவெல்லாம் காணாமல் போயிருக்கிறான். ஜாலியாக எடுத்துக்கோ வாழ்க்கையை. ஆகவே ஆண்டவர் இன்னைக்கு அழகாக சொல்கிறார், எந்த மனுஷன் தாட்சியாக இருக்கிறானோ, எந்த மனுஷன் ஆண்டவருக்கு முன்னாடி ஆண்டவரே நான் ஒன்றும் இல்லை அப்படின்றானோ, அதான் உண்மையான ஜெபம் அப்படின்றார். வேற ஒன்றுமே இல்லை, நான் ஒன்றுமே இல்லை ஆண்டவருக்கு முன்னாடி, அவர் எல்லாம் பார்த்துக்குவார்னு அவர்கிட்ட ஒப்படைக்கிறவனை தான் ஆண்டவன் ஆசீர்வதிப்பதாகவே இன்றைய வேதத்தில் பேசுகிறார். ஆகவே என்னையன்றி உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது, நானே பண்ணிடுவேன், நானே செஞ்சிருவேன் அப்படியெல்லாம் சொன்னவங்க யாரும் கிடையாது. நான் பேசக்கூடிய ஒரே ஒருவர் நம்ம ஆண்டவர் இயேசு மட்டும்தான். நம்மெல்லாம் யாரு? ஒன்றும் கிடையாது. ஆண்டவருக்கு முன்னாடி ஒன்றுமே கிடையாது. பூசை முடிஞ்சு நீ வீட்டுக்கு போனாதான் உறுதி, இல்லைன்னா தெரியாது என்ன ஆக போகுது. நான் வைக்கிற பிரசங்கத்தில் எத்தனை பேருக்கு முடிஞ்சு போச்சு, ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம சில பேர் வீட்டிலேருந்து அசையாமல் உட்காந்துருக்கோம், பூசிக்கும் போகாது, மண்சாலையும் பார்க்காது. அது எதுக்கு தான் உயிரோடு இருக்குன்னு தெரியல. ஆக ஏதாவது ஒன்றை பிடிச்சிக்கணும் கையில், அதான் கடவுள். அவர் கையில் பிடிச்சி அவர்கிட்ட சொல்லுங்க, என்னால் ஒன்றும் முடியாது, நீ பார்த்துக்க எல்லாம் அப்படின்னு சொல்லுங்க. நீரின்றி வாழ்வேது இறைவா, நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, நினைவின்றி மகிழ்வேது தேவா. உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும் உம்மில்லத்தில் வாழும் ஒரு நாளே போதும். நீரின்றி வாழ்வேது இறைவா, நினைவின்றி மகிழ்வேது தேவா. எத்தனை நன்மைகள் செய்தி ஐயா, அதில் எதற்கென்று நன்றி சொல்லி துதிப்பேனையா. எத்தனை நன்மைகள் செய்தீரையா, அதில் எதற்கென்று நன்றி சொல்லி துதிப்பேனையா. அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றால், அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றால் 1000 ஆண்டுகள் போதாதையா. நீரின்றி வாழ்வேது இறைவா, நினைவின்றி மகிழ்வேது தேவா. பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும் இயேசுவே நீ பேசும் ஒரு வார்த்தை போதும். பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும் இயேசுவே நீ பேசும் ஒரு வார்த்தை போதும். 1000 ஜீவன் உயிர் வாழுமே, 1000 ஜீவன் உயிர் வாழுமே. உன் வார்த்தையில் உண்டு அற்புதமே. நீரின்றி வாழ்வேது இறைவா, உன் நினைவின்றி மகிழ்வேது தேவா. இயேசுவிலே மிகவும் பிரியமான பிள்ளைகளே, மிக அழுத்தம் திருத்தமான வார்த்தைகளினால் ஆண்டவன் இயேசு தான் மக்களிடம் விரும்புவதை மிக தெளிவாக பேசியிருக்கிறார். சமீப காலங்களிலே இந்த உலகத்திலே தற்பெருமை கூடிவிட்டது, தலைகணம் ஏறிவிட்டது. எங்கு பார்த்தாலும் அதர்மம், கந்தையை கூட எதற்காவது பயன்படுத்தி விடலாம்,
அகந்தையை எதற்கும் பயன்படுத்த முடியாது. கந்தை துணியை கூட வகையிலே பயன்படுத்தி விடலாம். ஆனால் அகந்தை எதற்கும் பயன்படாது. ஆணவம், கர்வம், திமிர் எதற்கும் உதவாது என்பதை தான் ஆண்டவர் ஆணித்தரமாக இன்றைய வார்த்தைகளிலே விளக்கிக் கொண்டிருக்கிறார். மனைவி வீட்டை விட்டு போகிறாள் என்றால் கணவருக்கு ஒரு நெஞ்சத்தின் ஓரத்திலே ஒரு சின்ன ஒரு துடித்துடிப்பு, ஒரு சின்ன சந்தோஷம் வரும். மனைவி வீட்டை விட்டு 2 நாள் கிளம்பி விட்டால் அவருக்கு சொல்லாமலே அவருக்கு ஒரு மகிழ்ச்சி வரும். அது ஆண்களுக்கு தெரியும். தெரியுமா தெரியாதா? சிரிக்கிறாங்க பத்தியா? வெரி குட், வெரி குட். அதெல்லாம் நம்ம அப்படிதான். அத பெண்களுக்கு நீங்கள் வீட்டை விட்டு போகிறீர்கள் என்றால் அது ஒரு சின்ன கஷ்டமாக இருக்கும். எங்க தனியா நான் இருக்கணுமே, அது தனியா இருக்கும் பிசாசு. ஆனா ஒரு டயலாக் போடும் பாரு, நான் தனியா இருக்கணுமே, இருந்துட்டு போ. ஆக அந்த கணவன் மனைவி ஊருக்கு போறான்றதுல அவ்வளவு சந்தோஷம். நேரா ஸ்டேஷன் கூட்டு வராரு தாதர்ல. அந்த தாதர் ஸ்டேஷன்ல ட்ரெயின் வருது, பயங்கர நெரிசல். ட்ரெயின் வந்து நின்ன உடனே மனைவியை ட்ரெயின் ஏத்தணும். ஆர்வ கோளாறுல அவர் ஏறிட்டார். ஆர்வ கோளாறுல அவர் ஏறி போறார். ட்ரெயின் கிளம்பிடுச்சு. பக்கத்தில் இருக்கிறவன் சொல்றான், கவலைப்படாதீங்கம்மா, இன்னொரு நேரத்தில் இன்னொரு ட்ரெயின் வரும், அதில் ஏத்துறேன். ஐயோ, போக வேண்டியது நான் போறேன்ற ஆர்வத்தில் என் புருஷன் ஏறி போய் நிற்கிறான் பாரு. ஆக பிரியமான பிள்ளைகளை, இன்று ஆர்வ கோளாறு அதிகம். நாம் என்ன செய்கிறோம்? மகிழ்ச்சியிலே, துக்கத்திலே, கண்ணீரிலே, அது புரியவும் புரியாது. ஆண்டவர் இன்னைக்கு சொல்றார், தாட்சியோடு கடந்து போகிற ஒரு மனிதன் வெற்றியை பெறுவான். அது சாதாரணமான வெற்றியாக இருக்காது, நிலையான வெற்றியாக இருக்கும் என்று ஆண்டவன் சொல்லுகிறார். 2ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணதெல்லாம் இன்னைக்கு நெஞ்சியை நிமித்தி திமிரா பேசுது. 10ஆம் கிளாஸ் ஃபெயில் ஆனது கூட நெஞ்சை நிமித்துது இன்னைக்கு. ஆக இப்படி திமிர் பிடித்த மனிதன் பேசுவதற்காக காத்திருக்கிறார். ஒரு ஆலய திருவிழாவிலே இப்படி சொற்பொழிவு ஆற்றுபவரை அழைக்கிறார்கள். திமிர் இருக்கும் அல்லவா, ஆணவத்தோடு கர்வத்தோடு மேடத்தில் ஏறுகிறார். நெஞ்சை நிமிர்த்தி பேச ஆரம்பிக்கிறார். மக்களை எல்லாம் ஒரு கர்வத்தோடு பார்க்கிறார். மக்கள் எல்லாம் மிரண்டு போகிறார்கள். என்ன திமிர் இந்த ஆளுக்கு இப்படி பார்க்கிறாரு என்று சொல்லி பேச ஆரம்பிக்கிறார். மைக் ஊளையிட ஆரம்பிக்கிறது. அவர் பத்தியா கரெக்டா அந்த நேரத்தில் பார்த்து ஊளையிடுது பாரு. இதுக்கு பேர் தான் ஊளையிடுதல். மைக் ஊளையிட ஆரம்பிக்கிறது. மைக்குள் ஊளையிட ஆரம்பித்தவுடன் அவருடைய பேச்சு தடைபடுகிறது. இந்த ஊளையிடல் ஆரம்பித்தவுடன் ஒரு குழந்தை அதை தெரியாமல் புரியாமல் யாரோ ஒருவர் கத்துகிறார் என்று சொல்லி அது அழ ஆரம்பிக்கிறது. குழந்தைகள் அழ, இது ஓலமிட, இது கூச்சலிட, அவனுக்கு என்ன பேசுவதென்றே புரியவில்லை. திமிர் அழிகிறது. மெதுவாக பேசிவிட்டு நைசாக நழுவுகிறார். இப்படிதான் திமிர் பிடித்தவர்கள், ஆணவக்காரர்கள், அயோக்கியர்கள், தங்களை தான் என்று அலட்டிக் கொள்கிற மனிதர்களை இறைவன் அழிக்கிற விதம் இப்படியாக தான் இருக்கும். நீங்கள் தலைகணம் பிடித்தவர்களாக இருங்கள். அதற்காக இன்னொருவரை இழிவாக பார்க்காதீர்கள். 2 பேர் ஜெபிக்க போகிறார்கள். ஒருவன் ஜெபிக்கிறான். என்னவென்று? ஜெபம் என்பது கடவுள் பேசுவதை கேட்பது. நான் பேசுவதை விட அவர் என்ன பேசுகிறார் என்று அமைதியோடு இருப்பதுதான் ஜெபம். நாம் பேசிக்கொண்டே இருப்பதற்கு பெயர் ஜெபம் அல்ல. ஆகவே அந்த பரிசேயன் பேசுகிறான். நான் அவனைப் போல அல்ல, இவனைப் போல அல்ல. ஆலயத்துக்கு வருகிறேன், வரி கட்டுகிறேன், டொனேஷன் தருகிறேன், அதை தருகிறேன், இதை தருகிறேன் என்று பிதற்றிக் கொள்கிறான், பீத்திக் கொள்கிறான். ஆனால் ஆண்டவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. வெளியே நிற்கிறான் ஒருவன், தாழ்த்தப்பட்டவன், அந்த ஏழ்மையை சொல்லுகிறான். தாட்சியோடு ஆண்டவர் முன்னால் நிற்கிறான். அவ்வளவுதான். ஆக இவன் ஜெபத்திலே இவன் பேசுகிறான், அவன் ஜெபத்திலே கடவுளை பேசப்படுகிறான். எவன் ஒருவன் தன் ஜெபத்திலே கடவுளை பேசப்படுகிறானோ அந்த ஜெபத்திற்கு பெயர் தாட்சியான ஜெபம். ஆகவே பிரியமான பிள்ளைகளே, நம் அமைதி கெடுவதற்கு காரணம், நம்முடைய வாழ்க்கையுடைய சூழல் கெடுவதற்கு காரணம், நம்மிடம் எங்கேயோ ஒரு இடத்திலே ஒளிந்து கிடக்கிற திமிர். இவள் ஏழை என்றால் அந்த திமிர் போகவில்லை.
பணக்காரத்தனம் என்றால் அந்த வெறித்தனமாக செயல்படுகிறான். இப்படியாக மக்கள் மத்தியிலே பல்வேறு வகையிலே தாட்சிக்கு எதிரான காரியங்கள், குணநலன்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஆகவேதான் முன்னேற முடியவில்லை. ஆகவே மனிதர்கள் பின்னேறி கொண்டிருக்கிறார்கள். இப்படிதான் இரண்டாம் வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டது போல பவுலடிகளார் திமிரு பிடித்தவன், அயோக்கியன், நாசக்காரன், வேஷக்காரன், பலரை அழிக்க வேண்டும் என்றான். தான் படித்தவன் என்ற திமிரிலே அலைகிறான். யார்? பவுலடிகளார். அந்த பவுலடிகளார் பிறகு சொல்லுகிறார், நான் கிறிஸ்துவுக்கு முன்னால் ஒன்றுமில்லை. I'm just nothing in front of God. வாழ்வது நான் அல்ல, என்னில் வாழ்வது கிறிஸ்து மட்டும்தான். எந்த மனிதனுக்குள் அவன் வாழ்கிறானோ அவன் அழிந்து விடுவான். எந்த மனிதனுக்குள் கடவுள் வாழ்கிறாரோ அவன் வாழ்வில் ஆசீர்வாதத்தை பெறுவான். ஆக பவுலடிகளால் ஆடினார், துள்ளினார், பாடினார், ஆட்டம் போட்டார். ஆனால் ஆண்டவர் அவனை தரையோடு தரையாக அமைக்க அந்த மண்ணை கவ்வச் செய்தார். ஆக 10க்கு 10க்குள் கொத்தாக வாழ்கிற நாம் நமக்கு எதற்கு திமிரு, நமக்கு எதற்கு ஆணவம்? ஏதோ ஒரு 4 புடவைகள் நன்றாக வைத்திருப்பீர்கள், ஏதோ 2 செட்டு நகை வைத்திருப்பீர்கள். இதை போட்டுக்கொண்டு ஆடுவதா? இதை போட்டுக்கொண்டு திமிராக நடப்பதா? இது வேண்டாமே, இது வேண்டாமே. தாட்சியாக நடந்து கொள்ளுங்கள். நான் ஒன்றுமில்லாதவன், இப்படியே இருக்கிறேன், எல்லாம் இறைவன் போட்ட பிச்சை, அவரால் தான் வாழ்கிறேன், அவர்தான் நடத்துகிறார், அவர்தான் வாழ வைக்கிறார். இப்படியாக தான் சைனாக்காரன் ஒருவன் நம்ம இந்திய டாக்ஸியிலே ஏறிக்கொள்கிறான். டாக்ஸி வேகமாக போகிறது. சைனாக்காரன் பார்க்கிறான், அங்கே பஸ் எல்லாம் போகிறது. என்ன, உங்க ஊர் பஸ் எல்லாம் மெதுவாக தான் போகிறதா என்று சொட்டை மூக்கன் அமுக்கலாக பேசுகிறான். உங்கள் ஊரிலே இந்த பஸ் எல்லாம் மெதுவாகத்தான் போகுமா? எங்கள் ஊரிலே வேகமாக போகும் என்று சொல்கிறான். அப்படியாக போகிற போது ட்ரெயின் போய் கொண்டிருந்தது. என்ன, உங்க ஊரிலே ட்ரெயின் மெதுவாக தான் போகுமா, வேகமாக போகாதா என்றான். இப்படியாக எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டிருந்த இந்த இந்தியன் அவனை வர வேண்டிய இடத்திலே வந்து, இறங்கிக்கோ, உன் இடம் வந்து விட்டது என்றான். எவ்வளவு நான் கட்ட வேண்டும் என்று சைனா நைஸாக கேட்டது. உடனே இந்த ஆள் சைஸாக சொன்னார், இதோ உங்களுக்கு தொகை 5000 ரூபாய், 5000 ரூபாய் கொடுங்கள் என்று கேட்டார். என்னது, பஸ் மெதுவாக போகிறது, ட்ரெயின் மெதுவாக போகிறது, மீட்டர் மட்டும் வேகமாக போகிறது, 5000 ரூபாய் எப்படி ஆனது? காரணம், இந்த மீட்டர் மேட் இன் சைனா என்று சொன்னாராம். ஆக பிரியமான பிள்ளைகளே, திமிர் பிடித்த வார்த்தைகள், திமிர் பிடித்த பேச்சுக்கள், திமிர் பிடித்த நடத்தைகள் நம் வாழ்விலே அபராதங்களை கொண்டு வரும், ஆபத்துக்களை கொண்டு வரும். எனவே தாட்சியோடு உள்ளவருக்கு ஜெபத்திலே வெற்றி கிடைக்கும். அது சாதாரண வெற்றி அல்ல, நிலையான வெற்றி என்பதை மறந்து போகாதீர்கள். என்றுமே நிலையாக வாழ பழக்கப்படுங்கள். ஓங்குவதும் உயர்வதும் இன்று நீங்கள் சொல்லுவதெல்லாம் பார்த்தால் எனக்கு வேதனையாக இருக்கிறது. எங்க அப்பாவுக்கு 30 ஏக்கர் இருந்தது. அண்ணன் தம்பி எல்லாம் விற்று தின்று விட்டார்கள். எப்படி தின்றார்கள்? எங்க அக்கா எல்லாம் எவ்வளவு பணக்காரியாக இருந்தார், இப்ப எல்லாவற்றையும் இழந்து விட்டார். காரணம் திமிர், காரணம் ஆணவம். அவ்வளவு ஆசீர்வாதங்களை உங்க அப்பனுக்கு கொடுத்த ஆண்டவன், உங்க அம்மாவுக்கு கொடுத்த ஆண்டவன் ஏன் அதை பிடுங்கிக் கொண்டார்? ஏதோ திமிர் பிடித்த காரியங்களை அவர் செய்திருக்கிறார்கள். எனவேதான் அவர்கள் அந்த 50 ஏக்கரையும் இழந்திருக்கிறார்கள், 100 இழந்திருக்கிறார்கள். ஆக அவர்கள் ஊரில் இருந்த நஞ்சையும் புஞ்சையும் இழந்திருக்கிறார்கள் என்றால் அவர்கள் ஏமாந்தவர்களா? ஏதோ ஒரு வகையிலே தலை தூக்கி ஆடி இருப்பார்கள். வெட்டப்பட்டது தலை, அவ்வளவுதான். ஆகவே பிரியமான பிள்ளைகளே, தாட்சி உள்ளோரை இன்று பணிவாக நடப்புறவர்களை இறைவன் பணிந்து குனிந்து ஆசீர்வதிப்பார். தாட்சி உள்ளோரை தான் இறைவன் ஏற்றுக்கொள்கிறார். ஆகவேதான் நான் ஒன்றுமில்லை என்ற பேதுரு சொன்னபோதுதான், ஒன்றுமில்லாமல் பிள்ளைத்தனமாக குழந்தைத்தனமாக சுற்றித்திருந்த பேதுருவை தான் சொன்னார், உன் பெயர் பாறை, இந்த பாறையின் மீது என் திருச்சபையை கட்டுவேன் என்று. ஆகவே ஆண்டவருக்கு முன்னால் விலையேற பெற்றவர்களாக இருக்க வேண்டுமா, அல்லது மனிதர்கள் நம்மை புகழ வேண்டுமா என்ற கேள்விகளோடு முடிக்கிறேன். கொஞ்ச நேரம் ஆண்டவருக்கு முன்னால் அன்று ஜெபித்த அந்த மனிதனை போல ஆலயத்திற்கு வெளியே நின்று தன் மார்பிலே அறைந்து கொண்டு, நான் ஒன்றுமில்லாதவன் ஆண்டவனே, உமக்கு முன்னால் நிற்க தகுதி இல்லாதவன், உமது உணவை உண்ண எதற்கும் லாய்க்கு இல்லாதவன்,
இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லக்கூட தகுதி இல்லாதவன் என்று தன் மார்பில் அறைந்து கொண்டு தலை கவிழ்ந்து நின்றானே தாட்சியோடு. அதோடு கூட ஜெபிக்க நெஞ்சத்துல கை வைத்து தலை குனிந்து ஆண்டவரின் பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய் ஜெபிப்போம். இறைவா, நீங்க இல்லாம நான் ஒண்ணுமே கிடையாது. முதல் வார்த்தையை சொல்லு. நீர் அசைவதால் நான் அசைகிறேன், நீர் ஆசீர்வதிப்பதால் நான் வாழ்கிறேன். இந்த ஒரு புரிதல் இருந்தால் போதும். என்கிட்ட இருக்கிற எல்லாமே நீங்க கொடுத்தது, நீங்கள் ஆசீர்வதித்தது. என் மேல பாவப்பட்டு இரக்கப்பட்டு கருணைப்பட்டு பரிவு கொண்டு நீர் தந்தது. மகனே, இந்த உயிரை வச்சுக்க, இந்த உடைய வச்சுக்க, இந்த உணவை சாப்பிடு, இந்த இடத்துல நீ தங்கு அப்படின்னு நீர் ஆசீர்வாதத்தோடு கூட என்னை பலப்படுத்தி கொடு. இந்த அப்பா உனக்கு, இந்த அம்மா உனக்கு, இந்த அக்கா தங்கச்சி உனக்கு நான் கொடுத்தது, இது கடவுள் கொடுத்தது. நன்றி ஏசப்பா அப்படின்னு சொல்லும். அவர் கொடுத்தது என்றுமே நமக்கு ஒரு மகிழ்ச்சியை தரும். இன்றல்ல, நாளை அல்ல, என்றாவது ஒரு நாள் நீங்கள் நினைப்பதற்கு மேலாக இந்த கடவுளின் ஆசீர்வாதம் உன் குடும்பத்திலே தாண்டவமாடும். ஆனால் ஒன்று, ஆண்டவரே நன்றி சொல்லு. இந்த கடனுக்கு நன்றி. இன்னைக்கு நான் வாங்கி இருக்கிற கடனுக்கு நன்றி. நீங்க சொல்லாம அறியாம நான் எப்படி வாங்க முடியும்? ஏதோ ஒன்னு என் மனசுக்கு வந்துருது, அதனால கடன் பட்டேன், வட்டி கட்ட முடியல, பணம் இல்ல, பொருள் இல்ல, நகை இல்ல, வசதி இல்ல, சால்ல இருக்கிற வீடு இல்ல, நிலம் போல எதுவும் இல்ல, எல்லாரும் என்ன ஒரு மாதிரி மட்டமா பாக்குறாங்க. ஒரு திருமணத்துக்கு போக முடியல, நல்ல காரியத்துக்கு போக முடியல, நகை இல்ல, நல்ல புடவை இல்ல, நல்ல ட்ரெஸ் இல்ல. பரவாயில்லை, ஆண்டவன் இப்படிப்பட்டவர்களை தான் ஆசீர்வதிப்பதாக சொல்லுகிறார். சோம்பேறியை அல்ல, கஷ்டப்பட்டு உழைத்து முன்னேற முடியாமல் இருக்கிறானே அவனை ஆண்டவன் நிச்சயம் ஆசீர்வதிப்பார். ஆண்டவர்கிட்ட தலை குனிஞ்சு ஜெபிக்கிற அந்த மனநிலையை கேள். நீயே வந்து அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காத, எனக்கு அது வேணும், இது வேணும், அப்படி வேணும். நீ தலை குனிந்து நில், தேவன் தலை நிமிர்ந்து உன்னை ஆசீர்வதிப்பார். கண்ணீரோடு ஜெபி, பெரும் ஆனந்தத்தோடு அறுவடை செய்வார். எதெல்லாம் குறைவா இருக்குதோ அதெல்லாம் சொல்லி ஜெபி. ஆண்டவரே, நீ கொடுத்த அந்த கணவன் இல்லையே, மனைவி இல்லையே, பிள்ளைகள் இல்லையே, சொத்து இல்லையே, சொகை இல்லையே, பதில் ஆண்டவன் மட்டும் தான் தர முடியும். இந்த உலகத்தில் எல்லோரும் கேள்வி கேட்கிறார்கள். There is only one answer for all our questions in this world. That is Jesus. Jesus is the answer for all my problems. என்னுடைய எல்லா பிரச்சனைக்கும் ஒரே பதில் இயேசு, 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 இயேசு. ஏன், எதுக்கு, எப்படி, யாருக்கு தெரியாது. தெய்வம் ஒரு இடத்தில் நீர் உதாசீனப்படுத்தப்பட்டால் இன்னொரு இடத்தில் ஆண்டவர் உன்னை தூக்கி நிற்க வைப்பார். ஆக எளிமையாக இருப்பதிலும் தாட்சியோடு இருப்பதிலும் வெட்கப்படாத, வெட்கமே படாத. பல பேர் உன்னை மட்டமா பேசுறப்ப வெட்கப்படாத, கஷ்டப்படாத. நீ வேண்டாம், உதவாக்கிற, நீ எதுக்கு லாய்க்கு இல்ல, உனக்கு புத்தி இல்ல, அறிவு இல்ல, உனக்கு படிக்க தெரியாது, வாழ தெரியாது, நீ இப்படிதான் இருப்ப. இருக்கட்டும், இருக்கட்டும். அவன் யார்? நாற்றமடித்த மனிதர் உன்னை சொல்வதற்கு. தெய்வம் இருக்கிறது உன்னை வாழ வைக்க, தெய்வம் இருக்கிறது உன்னை அவர்கள் முன்னால் தூக்கி வைக்க. எல்லோரும் ஒரு நாள் ஆச்சரியப்படும் விதமாக தாட்சியுள்ள உன்னை ஒரு நாள் தேவன் உயர்த்துவார். இந்த தறிக்கெட்டு ஆடுகிற ஆணவம், திமிர், கர்வம், அகந்தை, பொல்லாப்பு ஒரு நாள் இல்லாமல் போகும். ஆகவே பிரியமான பிள்ளைகளே, இறைவா என்னை ஆசீர்வதி. நீங்க நினைச்சாதான் ஆசீர்வாதம், நீங்க நினைச்சாதான் எனக்கு சந்தோஷம், நீங்க நினைச்சாதான் என் கண்ணீர் மாறும், நீங்க நினைச்சாதான் என் பிள்ளைக்கு கல்யாணம், நீங்க நினைச்சாதான் எனக்கு எதிர்காலம், நீங்க நினைச்சாதான் எனக்கு வாழ்க்கை, நீங்க நினைச்சாதான் எனக்கு சந்தோஷம், நீங்க நினைச்சாதான் நான் வாழ முடியும். தேவகுமாரா, தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா
தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் என்ன மறந்தா எங்கே போவேன் நான்? தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. உடைஞ்ச பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறேன், இது யாருக்கு புரியும்? உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறேன், இது யாருக்கு புரியும்? உதவாத என்னில் நீர் உறவானீர். நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. உதவாத என்னில் நீர் உறவானீர். நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் என்ன மறந்தா எங்கே போவேன் நான்? தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. உம்மை மறந்து வாழ்ந்தவன் நான், அது உமக்கே தெரியும். உம்மை மறுதலித்தவன் நான், இதை உலகே அறியும். மறந்து வாழ்ந்தவன் நான், அது உமக்கே தெரியும். தேவன் மறுதலித்தவன் நான், இதை உலகே அறியும். உதவாத என்னில் நீர் உறவானீர். நீங்க இல்லாம என் உலகம் விடியாதே. உதவாத என்னில் நீர் உறவானீர். நீங்க இல்லாம என் பொழுதும் விடியாதே. நீங்க இல்லாம என் பொழுதும் விடியாதே. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. தாட்சியோடு இருங்கள், உங்களுடைய ஆசீர்வாதம் நிலையாக இருக்கும். ஆமென்.